ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டெல்லியில் இருக்கிற நேஷ்னல் ரயில் மியூசியமை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. இந்த நேஷ்னல் ரயில் மியூசியமை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீ 50 ரூபாய், 50 ருபீஸ் பெரியவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய், 10 ருபீஸ் தான். இந்த நேஷ்னல் ரயில் மியூசியமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்டோர் எக்ஸிபிட்ஸ் தான். ஒரு சின்ன இன்டோர் மியூசியமும் இருக்குது. அந்த வீடியோ கடைசியில் அதையும் சுற்றி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டோர் எக்ஸிபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது செம்ம பெரிய பிரம்மாண்டமான மியூசியம். இந்த மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கூட இவ்வளோ ட்ரெயின்ஸ் நிற்கிறத பார்த்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த மியூசியமை அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய மரங்கள், செடி கொடிகள்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க. நான் ரயில் மியூசியம்க்கு வந்துட்டு ஏதோ கார்டனுக்கு வந்த மாதிரி அங்கேருந்த பிளான்ஸ் எல்லாம் தான் முதல் ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த ரயில் மியூசியத்தை 11 ஏக்கரில் கட்டியிருக்காங்களாம். இங்கே 100க்கு மேற்பட்ட ரியல் சைஸ் ட்ரெயின்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. இங்கே பழமையான ட்ரெயின்லேருந்து விதவிதமான ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிபிட்டில் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டீம் சிமுலேட்டர், டீசல் சிமுலேட்டர், கோச் சிமுலேட்டர்ன்ட்டு எல்லா விதமான சிமுலேட்டர்ஸும் பார்க்கலாம். மைக்கேல் கிரஹாம் சட்டோன்ற ஒரு ரயில் என்தூசியாசிஸ்ட் இந்த மாதிரி ஒரு மியூசியமை கிரியேட் பண்ணோன்னு ஆசைப்பட்டு துவங்கினார். 1962ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் October 7, 1971 தான் ஒரிஜினலாக இதை கட்ட ஆரம்பித்து February மாதம் 1ஆம் தேதி 1977 கட்டி முடித்து இனாக்ரேட் பண்ணாங்களாம். கிட்டத்தட்ட 6 வருஷம் எடுத்திருக்கு இதை கட்டுறதுக்கு மட்டுமே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் ராயல் ரயில்ஸ் எல்லாம் கூட எக்ஸிபிட்ஸில் இருக்குது. நீங்கள் இந்த ரயில் மியூசியம்க்கு வந்தீங்கன்னா உங்களை 160 வருஷம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கும். நீங்கள் அங்கே 1:8 ஸ்கேல் ட்ரெயின் பார்க்கலாம். அந்த காலத்தில் சிக்னலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்கன்ட்டு பார்க்கலாம். ரயில்வே டெலிகம்யூனிகேஷன் எப்படி இருந்தது, ரயில்வே ஃபர்னிச்சர்ஸ் எப்படி இருந்தது, ரயில்வே யூனிஃபார்ம் எப்படி இருந்ததுன்ட்டுலாம் பார்க்கலாம். அந்த காலத்து ட்ரெயின்ஸுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரூ பிக்சர் கிடைக்கும். அதை பற்றி ஸ்டீம் இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் அவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையாக படித்து பொறுமையாக பார்த்துட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் எடுக்கும். இந்த எக்ஸிபிஷனில் ரேரஸ்ட் ட்ரெயின் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஃபேரி குவீன்ட்டு ஒரு ஓல்டஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டீம் இன்ஜின் கூட இங்கே வச்சுருக்காங்க. அது போக ராஜா ராணிகள் பயன்படுத்தின விண்டேஜ் கோச்சஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பயன்படுத்தின கோச், மைசூர் மகாராஜா பயன்படுத்தின கோச், பரோடா மகாராஜா பயன்படுத்தின கோச் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு ட்ரெயின்ஸ் மேலெல்லாம் ஏறி பார்க்க பெர்மிஷன் இல்லைன்னா கூட கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க மெஷின்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் டீப்பாக பாருங்கள். அப்புறம் நான் இங்கே ரேர் கோச்சஸ் இருக்குது, பழமையான கோச்சஸ் இருக்குதுன்னு சொன்னல, அது பக்கத்துலலாம் ஃபோட்டோ எடுக்க மறந்துடாதீங்க. இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விதமான ட்ரெயினும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டியோடு தான் காணப்படுது. ஒவ்வொன்றத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்ட்டு எனக்கு ஆசை தான். ஆனால் வீடியோ ரொம்ப பெருசாயிரும். அதனால தான் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பார்க்கணும் வந்தான்றதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 65 டன் வெயிட் தூக்கக்கூடிய ஒரு ரெயில் ரோட் கிரெயின். ரெயில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு இந்த கிரெயின் போயிட்டு வேகமாக கிளியர் பண்ண உதவும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று இருக்குன்ட்டு எனக்கு இந்த நேஷ்னல் ரயில்வே மியூசியம் வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இதில் கேட்டில்ஸ்லாம் கொண்டு போவாங்க போல். ஒரிஜினலாக ஆடுகள்லாம் நிற்கிற மாதிரியே அங்கே வச்சு செட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த காலத்திற்கேற்ப அது மாதிரிலாம் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இங்கே பட்டியாலா ஸ்டேட் மோனோ ரயில் இருக்கு, ஃபயர்லெஸ் ஸ்டீம் லோகோமோட்டிவ் இருக்கு, பெட்டி டிராம்வேஸ் இருக்கு, ஜான் மோரிஸ் பெல் சைஸ் ஃபயர் இன்ஜின் இருக்கு, தாமஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார்ட்டூனுடைய தாமஸ் ட்ரெயின் கூட இருக்கு. இந்த மியூசியம் உருவாக்கும் போது ரோட்வேஸ், ஏர்வேஸ், ரயில்வேஸ் 3 சேர்ந்து தான் வைக்கணும்னு நினச்சாங்களாம். ஆனால் ரயில்வேஸ் மட்டும் முடிக்கிறதுக்கே 6 வருட காலம் எடுத்து கரெக்டாக இருந்திருக்கு. அதனால் அதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கே நிறையா இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து படித்தோன்னா நிறைய கற்றுக்கலாம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 4 மணி நேரம் எடுக்கும் நம்ம ஒவ்வொன்றையாக பொறுமையாக பார்த்து முடிக்கணும்னா. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. அப்போ தான் ஒவ்வொன்றத்தை பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். இங்கே வந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மியூசியம் எல்லா ஏஜ் லெவல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி ஈக்குவலாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் ஜாலியான ஒரு ஜாய் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஜாய் ரைடில் சின்ன பசங்க பெரியவங்கன்ட்டு யார் வேணால் போகலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை இல்லைன்னா கூட்டம் சேர இதில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு தனி கட்டணம் இருக்குது. பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் 12 வயசு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு 10 ரூபாயும் செலுத்தி போகலாம். இந்த ஜாய் ட்ரெயின் ரைடில் ஜாலியாக இந்த மியூசியமில் என்னெல்லாம் இருக்குன்றதை மட்டும் காமிக்கிறது இல்லாமல் டனல்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டேஷன் பக்கத்தில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அது போல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜாய் ட்ரெயின் ரைடை முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரு இன்டோர் மியூசியமும் இருக்குது, அதையும் பார்த்து நம்ம வீடியோவை முடிக்க போகிறோம். ரைட்டில் தெரியுதில்ல, அதுதான் அந்த இன்டோர் மியூசியம். உள்ள வீடியோகிராஃபி அலவுட் கிடையாது, ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் உண்டு. அதனால் அங்கே எடுத்த ஃபோட்டோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு. இங்கே ட்ரெயின்ஸோட மினி மாடல்ஸ், நம்பர் பிளேட்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்குது, வெளிநாடுகளில் எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த ரெயில் ரெஸ்டாரண்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ரெயில் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. அழகான ஒரு கார்டன் இல்லை லான்னு கூட சொல்லலாம், அது மத்தியில் தான் இதை செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை குவாலியர் மகாராஜாவுடைய பேங்க்வெட் டேபிளுடைய மாடலில் கட்டியிருக்காங்க. கீ அண்ட் கான்ற மூவியில் கூட நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பார்த்துருப்பீங்க. டேபிளில் ட்ராக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நமக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மியூசியம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரயில் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அங்கே ஒரு குட்டி சாவனேர் ஷாப்பும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஞாபகார்த்தமாக வாங்கணுன்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம டெல்லியில் இருக்க நேஷ்னல் ரயில் மியூசியம் முழுசாக சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.